வாழ்க்கையில் நீ வேலை செய்கிற இடத்துல 4 பேர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் 4 பேர் உங்களை தூஷிக்க என்ன செய்வாங்க. ஆனால் அந்த தூஷணத்துக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஒரு லிமிட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு கடலுக்கு ஒரு கரையை வச்சிருக்கிறாரோ, இம்மட்டு நில் மிஞ்சி ஒரு லிமிட் வரை தாங்க நிந்த. அந்த நிந்த முடியும் பொழுது தேவனுக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை தான். ஏன் அப்படின்னா, எபிரேயர் 2:12 வாசித்து பாருங்க. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஏன்னா அவருக்கு நிந்தையும் அவமானமும் எவ்வளவு வேதனைப்படுத்துங்கிறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியுங்க. நம்ம பரியாசம் பண்ணப்படும் பொழுது, கேவலப்படுத்தும் பொழுது, கனவீனப்படுத்தப்படும் பொழுது நம்ம இருதயம் எவ்வளவு உடையுங்கிறது யாருக்கு தெரியும்? அப்போ அவர் பாடுபட்டபடினாலே பாடுபடுகிற நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்வார், ஒத்தாசை அனுப்புவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார். நீங்க வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, அது வேலை செய்ய இடமா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், நீங்க வாழ்கிற இடமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப நிந்தைகளை கர்த்தர் மகிமையா கர்த்தர் என்ன செய்வார்? ஏன்னா அவதான் சொன்னார்ல, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா, அப்படியா இல்ல, முற்றிலும் நீக்கி போடுவார். எதை குறிச்சு நிந்திக்கிறாங்களோ அதை கர்த்தர் என்ன செய்வாரு? நீக்கி போடுவார். அப்ப நம்ம வெட்கத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த நிந்தை மகிமையா மாறணும்னா முதல்ல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். என் நிந்தை எதினால் வந்தது? எனக்கு வந்த நிந்தை எப்படிப்பட்ட நிந்தை? அந்த நிந்தையில் நான் எப்படி இருக்கணும்? அதை மாத்திரம் கொஞ்சம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு வருகிற நிந்தையில் நாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆக என் நிந்தைக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற நிந்தை எதனால வந்தது? எப்போ அந்த நிந்தை மகிமையா மாறும்? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இந்த நாபாலை குறித்து நான் பலமுறை தியானிச்சிருக்கிறோம். மகாபாரி குடித்தனக்காரன் அப்படின்னா பயங்கர குடிகாரன் அப்படியா? இல்ல, பயங்கரமான ஆசீர்வாதங்கள், பல பரிவாரம் உள்ள பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. 1000 கணக்கில் மிருக ஜீவன்களை வச்சிருக்கார். மாத்திரம் இல்ல, தொழில்துறை இருந்துச்சா அப்படின்னா ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறார். எங்க? கர்மேல்ல. அதாவது அந்த ஆடுடைய மயிரை கத்தரிச்சு அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண மேய்ப்பர்களாக இருக்கிறவங்க அந்த மயிரை கத்தரிச்சு சேல் பண்ணுவாங்க, ஃபேக்டரி கொடுத்துருவாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் ஆட்டையும் வளர்த்து மயிரை கத்தரிச்சு ஃபேக்டரியில் பிஸ்னஸ் பண்ணுறவன். இவன் பயங்கரமான ஒரு மில்லியனர். இவர் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை, ஆசீர்வாதங்களுக்கு குறைவில்லை. ஆனால் வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்டவனா? முரடனும் துராகிருதனுமா இருந்தான். அப்படின்னா அதை குறித்து தெளிவு நீ வாசிக்கணும்னா அதே 25 அதிகாரம் 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்க. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். அப்படின்னா என்னன்னா, ஒருவரையும் மதிக்காதவன், ஒருவரும் தன்னோட பேசக்கூடாது முடியாத அளவுக்கு ஒரு முரடன். இவன் எப்படின்னா, யாருமே வந்து இந்த நாபால்கிட்ட, ஏப்பா நாபால் நீ செய்யறது தப்புப்பா, நீ இப்படி செய் அப்படி செய், எவனும் புத்தி சொல்ல முடியாது, எவனும் ஆலோசனை கொடுக்க முடியாது. எவன் பேச்சு இந்த நாபால் என்ன செய்ய மாட்டான். அல்லேலூயா. இதுதான் இவனுடைய கேரக்டர். அதாவது தான் என்கிற ஒரு அகந்தை உள்ளவன் அந்த நாபால். யார் பேச்சையும் மதிக்க மாட்டான். வேலைக்காரன் சொல்றான், ஏமா உன் வீட்டுக்காரர் எவன் பேச்சையும் மதிக்க மாட்டேங்கிறான், எவனும் முன்னாடி பேசவே. சில பேருக்கு இது ஒரு பொல்லாத சுபாவம். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவங்களில் பல விதம் உண்டு. பொய் சொல்றது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, கொலை பண்றது, களவாடுறது, இதெல்லாம் பாவம். இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆரம்பம் எங்கன்னா, ஒருவரையும் மதிக்காதது. ஏன் அப்படின்னா,
ஒருவன் ஒண்டியா இருப்பது, 2 பேர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் இன்னொருவன், அப்படி என்ன அர்த்தம்? ஒருத்தர் தடுமாறும் போது இன்னொருத்தர் புத்தி சொல்லி என்ன பண்ணுவான்? சீர்படுத்துவான். இந்த விழுகிறவன் புத்தி சொல்றவன் பேச்ச கேட்காதவனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் விழுகிறது இவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. எதுல வேணாலும் விடுவான், எந்த பாதையிலும் தப்பா போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நாபாலோட கேரக்டர். அவன் மனைவியே சொல்லுவா, அதே 25 அதிகாரத்தில் 25 வாசித்தீங்கன்னா, அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே. அவன் பெயர் நாபால், அவனுக்கு என்ன இருக்குது? பைத்தியம். அல்லேலூயா. இந்த பைத்தியங்களை பார்த்துருக்கிறீங்களா? தனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யும். ரோட்டில் போயிட்டே இருக்கோம், அப்படியே என்ன செய்வோம்? துணியை கிழிச்சுக்குவான். நம்ம போயிட்டு ஹலோ ஏன் பிரதர் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் சேர்த்து என்ன செய்வான்? ரோட்டில் இருக்கிற மண்ணதிக்கு அள்ளி தலையில் என்ன செய்வான்? போடுவான். தனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறவன் தான் யாரு? இந்த நாபாலை குறித்த மனைவியே கொடுக்குற சாட்சி. வீட்டுக்குள்ள எவ்வளோ நல்ல சாட்சி பாருங்க நாபாலுக்கு. அவன் பெயர் எப்படியோ. இந்த நாபாலுக்கு அந்த கர்மேல்ல பெரிய மந்தையை வச்சு ஃபேக்டரியில் வச்சு ரன் பண்றார். இப்போ அந்த இடத்துல தாவீதும் அவனோடு இருக்கிற சகாக்களும் சவுளுடைய கைக்கு தப்புவிப்பதற்காக பல இடங்களில் ஓடிட்டு இருக்கிற சவுல் கொஞ்ச காலம் இந்த நாபாலுடைய மந்தைகள் இருக்கிற இடங்களில் தங்கி இருக்கிறார். அந்த சுற்றுப்புறங்களிலே அவர்கள் போக்குவரத்துமா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த தாவீது என்ன பண்ணுவார்னா, அதே 25 அதிகாரம் நீங்க 15, 16 வாசித்தீங்கன்னா, நாபாலுடைய வேலைக்காரர்களே சொல்லுவாங்க, இந்த தாவீதும் அவரோடு இருக்கிறவர்களும் எங்க மந்தையை சுற்றி மதிலை போல் இருந்தார்கள், எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க, அவங்களுக்கு மந்தைக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு நன்மை செய்தார்கள், எங்களை அவங்க வருத்தப்படுத்தல, எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி கூட பறிக்கல, அவங்க எடுக்கலங்கிறது மாத்திரம் இல்ல, அடுத்த வந்து எங்களுக்கு களவாடாதபடிக்கு எங்களுக்கு எப்படி இருந்தாங்க? பாதுகாப்பா இருந்தாங்க, நன்மை செய்தாங்க. சொல்ல போனா நாபாலுடைய மந்தைக்கு தாவீது ரொம்ப நன்மை செய்கிற ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு தாவீதும் ஆட்களும் போயிட்டாங்க. இப்போ இந்த நாபால் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கர்மேல் மலையில் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிறாரு. இந்த செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி இந்த ரோமம் வளர்ந்து அப்படியே மூடி இருக்கும். அதை இந்த சம்மர் சீசன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோமத்தை அப்படியே எடுப்பாங்க. நீ மயிர் கத்தரிக்கிறத நீ பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ண மாட்டாங்க, இப்படி இல்லை, அதை வலிச்சு அப்படியே எடுப்பாங்க. அந்த செம்மறி ஆட்டிலேருந்து மயிரை கத்தரிச்சு எடுத்துட்டா அந்த ஆடு அப்படியே உரிச்ச ஆடு மாதிரி முழு 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 முழுன்னு இருக்கும். அது வந்து சம்மரில் அந்த செம்மறி ஆட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இவனுக்கு வருமானம். ஆகவே இந்த மயிர் கத்திரிக்கிறதுங்கிறது அந்த ஓனருக்கு வந்து பயங்கர வருமானம் வரும். அந்த வருமானம் வர்றதுனால அந்த மயிர் கத்திரிக்கிற சமயத்தில் தன் மந்தை மேய்ப்பர்களுக்கு வேலையாட்களுக்கு பெரிய விருந்து பண்ணுவாங்க. இது வழக்கம் அந்த நாட்களில், கிழக்கத்திய நாடுகள், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது ரெகுலராக நடக்கிற ஒரு வழக்கமான காரியம். இப்போ இந்த நாபால் என்ன பண்ணுவாருன்னா, மயிர் கத்திரி பயங்கர விருந்து பண்ணும்போது தாவீது கேள்விப்படுறாரு. ஆட்களை அனுப்பி, உன்னுடைய மந்தைக்கு உனக்கு நன்மை செய்தப்பா, அதனால பிரதிபலனா எனக்கு திருப்பி கொடுங்க. அப்படி அனுப்பல, நான் உனக்கு நன்மை செய்தேன், அதனால என்னை மதிச்சு நான் செய்த நன்மைக்கு பதிலாக உன்னால முடிஞ்சது ஏதோ விருந்து பண்ணிட்டு இருக்கிறியாம, இந்த ஆட்களுக்கு கொஞ்சம் சாப்பிட ஏதாவது என்ன செய் கொடு அப்படின்றாரு. நன்மை செய்த தாவீது அதோடைய மதிப்பை விரும்புகிறான். இப்ப நாபால் என்ன பண்றான், வேலைக்காரன் சொல்றாங்க வந்து, தாவீது வேலைக்காரங்க, எங்க ஐயா வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தார், நன்மை செய்தாரு, டவுட்டா வந்த வேலைக்காரர் கேட்டு பாருப்பா, அதனால எங்க ஐயா சொன்னாரு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு சொல். இப்ப நாபால் என்ன பண்ணிருக்கணும், வேலைக்காரங்களை கேட்டுட்டு ஆமா ஆமா தாவீது நன்மை செய்தான் அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கணும். என்ன பதில் சொன்னானா, 25 அதிகாரம் 10, 11 வாசிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? அவனுடைய வார்த்தை பாருங்களேன், தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. என்ன சொல்றானா, தன் எஜமானை விட்டு, யார சொல்றாரு இவரு? சவுலை விட்டு தாவீது சவுலை ஏமாத்திட்டு ஓடி போனா நாபால் சொல்றான். ஆனா அது உண்மை இல்ல. இப்போ இந்த தாவீது நல்லவன், ஆனா நாபாலோ இல்லாதையும் பொல்லாதையும் தாவீது குறித்து என்ன செய்யறான், நிந்தையாய் பேசுகிறான். அடுத்த வருஷம் சொல்லுவான், இன்ன இடத்தை சேர்ந்தவன் தெரியாத உதவி சாப்பாடு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த தாவீது நாபாலுக்கு நன்மை செய்தான், அதுக்கு பிரதிபலனாக அதை மதிச்சு கொஞ்சம் சாப்பாடு கூட, அவ்வளவுதான். இந்த நாபால் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம்.
தேவையில்லாத தூஷணமான, தாவீதை குறித்து கேவலமான, தாவீது சவுலுக்கு ஒருபோதும் தீங்கு நினைக்கவே இல்லை. தன் உயிரை பணைய வச்சு கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சவுலுக்கும் அந்த ஆபத்திலிருந்து நன்மை செய்தவன் தாவீது. ஆனால் பதிலுக்கு சவுல் தாவீதை கொல்ல பார்க்குறான். இதனால தான் தாவீது ஓடி போகிறான். ஆனால் இதை அறியாத நாபால் தாவீதை குறித்து தூஷித்து நிந்தையான வார்த்தைகளை பேசி கேவலப்படுத்தி வேலைக்காரர்களை அனுப்பினான். முதல்ல நமக்கு வருகிற நிந்தை நன்மைக்கு பதில் வரும் நிந்தை. அல்லேலூயா. என்ன நிந்தை? நாம் செய்த நன்மைக்கு பதிலாக சில நேரத்தில் என்ன வரும்? நமக்கு சில நேரத்தில் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு அல்லது நமக்கு அறிமுகமானவர்களுக்கு அவங்க சுகமா இருக்கணும், நலமா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வரணும், எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம். பொருளாதார ரீதியாக, உடல் உழைப்புல, நம்முடைய முயற்சியில் அவங்க சுக வாழ்வுக்காக எத்தனையோ நன்மைகளை செய்திருப்போம். பதில் அவங்க நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ, பல நேரங்களில் நம்மை குறித்து தவறாய் தூஷித்து, நம்மை கேவலப்படுத்தி, நம்மை அவமானப்படுத்தி, நம்மை வெட்கப்படுத்துகிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். அவர் யூதேயா தேசத்தை விட்டு வெளியே என்ன செய்யல? போவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அற்புதம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் விடுதலை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நன்மைகளை செய்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனம் தான் அவர் சிலுவையில் அறிந்து பரியாசம் பண்ணினது. புற ஜாதிகள் அவர் என்ன செய்யல. சட்டத்தின்படி ரோமர்கள் முயற்சி எடுத்தார், அவ்வளவுதான். மூல காரணம் யாருன்னா இஸ்ரவேல் ஜனம். சில நேரங்களில் நாம் நன்மை செய்திருப்போம், அநேக காரணம் செய்திருப்போம், அவங்க சுகமாக இருக்கணும்னு சொல்லி விரும்பி இருப்போம். ஆனால் பல நேரங்களில் நமக்கு திரும்பி வருகிறது நிந்தையும் அவமானம், கனவீனங்கள் வரும். இது புதிதல்ல, இது எல்லாருக்கும், வேதத்தில் தேவ மனுஷர்களுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. அல்லேலூயா.